நமக ஓம் சிவமகா வாலசித்த தேவாய நமக. ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி. ஓம் சத்யநாராயணரை போற்றி போற்றி. ஐயா, நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் என்னுடன் பணிபுரியும் ஒரு பணியாளுக்கு சபையில் இருந்த பை, சேலை, வாலை தேவி ஃபோட்டோ, வாலை சித்தர் ஃபோட்டோ அடங்கிய அந்த பிரசாதத்தை கொடுத்தேன். அவங்க வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்துறாங்க. அவங்க பொண்ணு அது மனசில் ஒரு சிறிய ஒரு சலனத்தோடு இருந்திருக்காங்க, வைக்கலாமா அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 நாட்கள் கழிந்து என்னை வந்து சந்தித்த போது, அன்று இரவு அவருடைய மகள் திருமணமாகவில்லை, கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கிறார். 3 மாடி வீட்டுக்கு மேலிருந்து கீழே பார்ப்பது போன்ற ஒரு கனவை கண்டதாகவும், அந்த அம்மா பணப்பெட்டி இருக்கிறது, அந்த வழியாக நடக்கும்போது ஒரு கருப்பு உருவத்தில் ஒரு ஆள் நிற்கிறதையும் கண்டாங்க. அந்த பணத்தை எடுக்கிறாங்களான்னு அவங்க பார்த்தாங்களாம். இவங்க நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டாங்க. அந்த கனவு இந்த பை வந்த பிறகு பார்த்தேன் அப்படின்ட்டு என்கிட்ட கொண்டு சந்தோஷமாக சொல்லி, நான் அந்த சத்சங்க விழாவிற்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னது மிகவும் மகிழ்வாக இருந்தது. சபையை வராதவங்களுக்கும் எடுத்திருப்பது சபையின் ஆற்றலை அவங்கள உணர செய்த அகத்திய பெருமானுக்கும் வாலை சித்தருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னுடைய மகன் படிப்பு விஷயமாக ஒரு கண் பரிசோதனைக்கு சென்ற பொழுது அதில் சிறிய ஒரு குறைபாடு உள்ளதாக கூறிய போது அடியனும் சிறிது மனசிற்கு வருத்தம் இருந்து வாலை சித்தரையும் அகத்திய பெருமானையும் மனதில் நினைத்து அடுத்த உயர்நிலை மருத்துவர் வந்து அதை பரிசோதனை செய்தபோது அதை அவர்கள் சரியாக சான்றிதழ்களை கொடுத்து விட்டார். அது வாலை சித்தர் அகத்திய பெருமானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் மகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாலை சித்தர் திருவடிகள் போற்றி. பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்ச மகாசபைக்கு, சித்தனுக்கு சிவசபைக்கு, இறை சூட்சம நூலிற்கு புரிகின்ற அற்புதமான சேவை. அத்தகைய சேவைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் சித்தன் உரைத்தவாறு கணக்கில் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தகைய கணக்குகளிலிருந்து அபரிமிதமாக வருகின்ற மீதி தொகை என்பது பெரும் புண்ணியமாக அது எங்கு சென்று சேர வைப்பது என்று அவரவர்கள் ஆற்றுகின்ற சேவைக்கும் அபரிமிதமாக வருகின்ற புண்ணியங்கள் புண்ணிய கிடங்கில் சென்று அது சேர்க்கப்படுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவ்வாறு அவர்கள் இறை சபையை பறைசாற்றுகின்ற நிலை, இறை சபையிலிருந்து சித்தன் கரமதிலிருந்து வழங்குகின்ற பிரசாத நிலைகளையும் அதனுடைய பறைசாற்று நிலைகளையும் வழங்குகின்ற பொழுது அதை பெற்ற நிலையிலேயே அங்கு ஒரு பிரளயம் நிகழ்த்தப்படும் என்று அகத்தியன் உரைக்கிறார். சரணாகதியோடு அவர்கள் இடம் சபை பற்றி பறைசாற்றுகின்ற பொழுது அங்கு பெற்றவர்களுடைய இல்லத்தில் ஒரு பிரளயம் நிச்சயமாக நிகழும். அத்தகைய பிரபஞ்ச பிரளயத்தை தான் காட்சியாக கண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். சச்சங்க பெருவிழாவிற்கு அழைத்து வந்து அற்புதமாய் அதன் அனுக்கிரகத்தையும் பெற வைக்க உன்னுடைய சேவை உயரட்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். யாம் உரைத்த முதல் நிலைக்கு வருகின்றோம். அத்தகைய புண்ணிய கிடங்கிலிருந்து எதை சபை நினைந்து ஒரு செயலில் இறங்குகின்ற பொழுது அப்புண்ணியம் அங்கு சென்றடைந்து அதை நல்நிலையாக செயல்படுத்துகின்றது என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஆகவே உனது மைந்தனுடைய அத்தகைய பார்வை நிலையில் இருக்கக்கூடிய அத்தகைய குறையகன்ற நற்சான்றிதழ் கிடைக்கப் பெற்றாய். சபையிலிருந்து சித்தனிடமிருந்து நீர் நற்சான்றிதழ் பெற உமக்கு வருகின்ற இகலோகத்திலும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன என்ற அகத்தியன் நல்லாசி. உயரட்டும் உன் பறைசாற்றுதல் நிழல் பணி, உயரட்டும் உன் ஆன்மீக சேவை, உண்மையான ஆன்மீக ஞான சேவை என்று அகத்தியன் வாழ்த்தி இகலோகத்திலும் வெற்றி பெற்று பரலோக நிலைதனிலும் இகலோகத்திலிருந்தே காட்சிகளை கண்டு சித்தனோடு பயணிக்க அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் மகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலை சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் மகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.